அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அண்ணா அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா? 10 லட்சம் கோடி இருக்கும் பொழுது 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் பொழுது எப்படி வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்? சாத்தியமா? வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? ஒரு தலைவரோட பீஸ் போன தலைவர் கூட ஈராக்கில் போய் படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றினாலும் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நையாண்டியாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், ஒரு கூட்டத்தில் பேசினார். மற்ற விமர்சகர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. மாண்புமிகு முதல்வர் விஜய் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்று. ஆனால் கண்டிப்பாக வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். சிம்பிள் தான், சிம்பிள் வழி. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் கடைநிலை ஊழியரான பியூன், அதுக்கும் கீழான 100 நாள் வேலை என்று என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளராக பணியாற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் வரை அவர்களுடைய தகுதிக்கேற்ப ஊழல், லஞ்சம், கமிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தடுத்தாலே பல ஆயிரம் கோடி வருவாய் தமிழக அரசினுடைய கஜானாவுக்கு போய் சேர்ந்துவிடும். இந்த முறையை இந்த லஞ்சம், ஊழல், கமிஷன்களை தடுத்து அரசுக்கு இழப்பீடை தடுத்தால் கண்டிப்பாக விஜய் அண்ணா கொடுத்த வாக்குறுதியை பாதி நிறைவேற்றி விடலாம். பாதி அல்ல, 75% நிறைவேற்றி விடலாம். அந்த அளவுக்கு ஊழல் நடக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு 100 நாள் தான் வேலை. அதுக்கப்புறம் அவங்க வேறு நபர்கள் தான் வேலை பார்க்கணும். ஆனால் வேறால் பெயர்களில் இவர்கள் தொடர்ந்து 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் என்று வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பணித்தள பொறுப்பாளர்கள். இவர்கள் 1 கோடியிலிருந்து 3-4 கோடி வரையிலும் கொள்ளையடித்து வச்சிருக்கார்கள். இது வெளி உலகத்திற்கு தெரியாது. இதுகளுக்கு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு உடந்தை. ஆய்வு செய்தால் இவர்களிடம் பல ஆயிரம் கோடி, தமிழகம் முழுவதும் இதே நிலைமை தான். கிட்டத்தட்ட 90% ஊராட்சிகளில் இந்த முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ வரையிலும். இதை தமிழக முதல்வர் கவனம் செலுத்தி அல்லது அந்த துறை அமைச்சர் திரு புசி அண்ணன் அவர்கள் இதில் கவனம் செலுத்தினாவே இந்த பணித்தள பொறுப்பாளர்கள்ட்ட பல ஆயிரம் கோடி தமிழகம் முழுவதும் வசூல் பண்ணிவிடலாம். இது அதிகாரிகள், உயர் அதிகாரிகளும் தொடர்பு, கூட்டுக்கொள்ளை. அவங்க ரேஞ்சுக்கு தக்கன ஊழல், கமிஷன், லஞ்சம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது தடுத்து நிறுத்தாவே தமிழக கஜானா நிறைந்துவிடும். மாண்புமிகு முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடலாம். இப்போ தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் சொல்லி எல்லாரும் பேசுகிறோம், சத்தம் போடுறோம். எப்படி அடைக்க போகிறார்கள்? மாத வட்டி 1 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. கட்டுறது இதெல்லாம் எப்படி கட்டுறது அப்படி என்று அந்த சிந்தனைக்கே போகலை. மேலும் கடன் வாங்கி தான் நம்ம நிர்வாகம் நடத்தலாங்கிற கருத்து தான் பரவாயில்ல இருக்குது. ஆனால் இந்த கடனையும் கட்டிவிடலாம். எப்படி? அதாவது அமைச்சர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, சேர்மன்லேருந்து, மாவட்ட கவுன்சில், ஒன்றிய கவுன்சில் என்று அனைவருமே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, ரிட்டையர் ஆன ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் உயர் அதிகாரிகள், பியூன் வரையிலும், ஓஏன்னு சொல்லுவாங்கப்பா,
ரிட்டையர் ஆன அனைத்து அலுவலர்களிடையும் வருமான சோதனை நடத்தினால் வருமானத்துக்கு மீறின சொத்துக்கள் அவர்களிடம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். 99%. இந்த சகாயம் போன்ற அதிகாரிகளிடம் 1% பேர் இருப்பார்கள். 99% பேர் இந்த 10 லட்சம் கோடி இந்த அரசியல்வாதிகள்கிட்டையும் உயர் அதிகாரிகிட்டையும் சாதாரண பியூன் வரையிலும் இந்த 10 லட்சம் கோடி முடங்கி கிடக்கிறது. இவர்களிடம் சொத்தை 50% பறிமுதல் செய்தால் போதும். உலக வங்கியிடம் வாங்கின 10 லட்சம் கோடியை அடைச்சி எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும். அவ்வளோது தமிழ்நாடு ஒரு சிங்கப்பூர் போன்ற செல்வமிக்க நாடாக காட்சியளிக்கும். இதை தமிழக முதல்வர் அண்ணன் அவர்கள் இதில் ஆய்வு செய்து இது ஒரு சிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டான மேட்டர் நான் சொன்ன அந்த விஷயம். ஆனால் இது துணிச்சலோடு செய்தால், இராணுவ நடவடிக்கை போன்று துணிச்சலாக செய்தால் இது சாத்தியமே. இதை கடைசி கட்டத்தில் தான் இதை செய்யணும். இப்போ செய்தால் சாத்தியமில்லை, ஆட்சிக்கு சிக்கல் வந்துவிடும். ஏன்னா திருடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஏன்னா நமக்கு போதிய எண்ணிக்கை இல்லை. இதை கடைசி கட்டமாக வச்சு இந்த கொள்ளையடித்து வச்சுருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை பறிமுதல் செய்தாவே தமிழ்நாடு செல்வ செழிப்போடு திகழும். முதல்வர் கவனம் செலுத்தி தமிழகத்தை உலக அளவில் உலக அரங்கில் கம்பீரமாக இருக்க வைக்க அண்ணன் விஜய் மட்டுமே முடியும். அவரால் மட்டுமே முடியும். நன்றி, வணக்கம்.